அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷத்தாது 2000 சிறு ராஜாக்களை தனது சமர்ப்பிலே வைத்திருந்தான். அவன் எழுதியபடி அவர்கள் செய்து கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். மலைமேடுகள் இல்லாத மிகுதியான தண்ணீர் இருக்கின்ற இடமாக பார்த்து, ஷத்தாது சொன்னபடி கருப்பும் வெள்ளையுமாக இருக்கின்ற யமன் ராஜ்யத்து கல்லைக் கொண்டு பூமிக்கு அடிப்படை அடித்தளம் போட்டு அதன் மேலே சுவர்கள் எடுத்து மாளிகைகளும் அதன் மேல் மாளிகையும் எடுத்து ஊரை கட்டித் தீர்த்தார்கள். பிறகு ஷத்தாது ஒரு கோட்டையை கட்டவும் அந்த கோட்டையை சூட மந்திரிகள் 1000 பேர்களுக்கு மாளிகைகள் கட்டவும் சொன்னான். அவைகள் எல்லாம் கட்டி தயாரான பொழுது மந்திரிகளுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் பணம் அதிகமாக கொடுத்து இரமதாத்துல் இமாத்துக்கு போவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொள்ளுங்கள் என்றான். அவனுடைய மனைவிகளும் மற்ற ஊழியம் செய்கின்ற வேலைக்காரரையும் ஆயத்தப்பட சொன்னான். அவர்கள் எல்லோரும் அந்த ஊருக்கு குடியாக போவதற்கு ஆயத்தப்பட 10 வருடம் சென்றது. பின்பு ஷத்தாது ஆயத்தப்பட்டு அதன் என்கிற ஊரிலே ஒரு ராஜாவை வைத்துவிட்டு தனக்கு வேண்டிய மந்திரிகளையும் படைகளையும் அழைத்துக் கொண்டு ஒரு பகலும் இரவும் நடந்து போனார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வானத்திலிருந்து அபய சப்தத்தை அனுப்பி வைத்தான். அந்த சத்தத்தினாலே அவர்கள் எல்லோரும் அழிந்து போனார்கள். ஒருவரும் அந்த ஊரில் புகுதவில்லை. இனிமேல் கியாமத்து நாள் வரும் அளவும் ஒருவரும் புகுதவும் மாட்டார்கள். இவ்வாறாக கஹ்பு சொன்னார். மஹாவியா அந்த மனிதருடைய அடையாளத்தை நீர் சொல்வீரா என்று கஹ்புவிடம் கேட்டார். அப்போது கஹ்பு கூறினார், அந்த மனிதனுக்கு அடர்ந்த முடிகள் உண்டாகியிருக்கும். சிவப்பானவர், குள்ளமானவர், அவருடைய புருவத்திலே ஒரு மச்சம், கழுத்தில் ஒரு மச்சம் உண்டாகியிருக்கும். அவருடைய ஒட்டகம் ஓடிப்போகும், அதைத் தேடிக்கொண்டு அவர் போவார். இரமதாத்துல் இமாத்து என்கிற ஊரைக் கண்டு அதில் உண்டாயிருப்பதை அவர் எடுத்துக்கொண்டும் வருவார் என்றார். அப்போது அப்துல்லா இப்னு குலாபா மகாவியா இடத்தில் இருந்தார். கஹ்புர் அலி அந்த மனிதரை பார்த்து, இவர்தான் அந்த ஊரில் புகுந்தவர் என்றார். அப்போது மகாவியா ரலியல்லாஹு அன்ஹு, இவர் எந்த நேரமும் என்னை விட்டு பிரியாமல் என்னுடைய ஊழியத்தில் இருப்பவர் என்றார். இவர் அந்த ஊரில் புகுந்து இருப்பார், இல்லாமல் போனால் இனிமேல் புகுதுவார் என்றார். அப்போது மகாவியா ரலியல்லாஹு அன்ஹு, இசுதாக்குடைய தகப்பனே, அல்லாஹ் உலமாக்கள் மேலே உம்மை படைப்பிலே சிறப்பாக்கி வைத்தான் என்றார். அப்போது கஹ்பு சொன்னார், என்னுடைய இதயம் எவன் கைவசம் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட நாயன் மீது ஆணை, அல்லாஹு தஆலா எந்த பொருளையும் வேதத்தையும் அவனுடைய அடிமை மூசா அலைக்கு விளக்கியது தவிர வேறு எதுவும் படைக்கவில்லை என்றார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே.